வணக்கம். ட்ரெண்டிங் அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையாக இருக்குது. இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிறதுக்காக நிறையா பேர் பெண்களாக இருந்தால் அவர்களுடைய உடையை கழட்டி காமிக்கிறாங்க, ஆண்களாக இருந்தாக்க அதையும் மீறி காட்டுறாங்க. ஸோ இப்படி ட்ரெண்ட் ஆகிறதுனால நம்ம வந்து ஃபேமஸ் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு லைக் வாங்கிறதுக்காக, ஷேர் வாங்கிறதுக்காக, கமெண்ட் வாங்கிறதுக்காக, சப்ஸ்கிரைபுக்காக, ஃபாலோவர்ஸ்க்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படத்தின் ட்ரெண்டிங் படத்தின் இயக்குனர் சிவராஜ் அவர்கள் அப்பட்டமாக காமிச்சிருக்காரு. அந்த சிவராஜ் புதுமுக இயக்குனர் அவருக்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் மீனாட்சி ஆனந்த் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தின் கதாநாயகன் கலையரசன் அவர்கள் பணத்துக்காக கொலையரசனாக மாறிடுவான் போல், அப்படி இந்த படத்தில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. படத்தின் கதாநாயகி பிரியா லயா அவர்கள் கதாநாயகியாக தெரிய மாட்டாங்க, நம்ம காதலியாக தெரிவாங்க, மனைவியாக தெரிவாங்க, பக்கத்து வீட்டு பொண்ணாக தெரிவாங்க, எதிர் வீட்டு பொண்ணாக தான், அப்படி காலேஜ் பொண்ணாக தெரிவாங்க, அப்படி தத்ரூபமாக இருக்காங்க. ஏன்னா என் நண்பன் நடித்த இங்கே நான் தான் கிங்கு படத்தின் கதாநாயகி அவளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தின் மியூசிக் சாம் சிஎஸ் மியூசிக் சூப்பராக இருக்குது, பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குது. அப்புறம் வில்லனாக நடிச்சிருக்கிற பெசன்னர் ரவி அவர் ஒரு கந்து வெட்டிக்காரராக நடிச்சிருக்காரு. சமீபத்தில் ஒரு ஆடியோ ரிலீஸில் கூட ரொம்ப குமுறி இருந்தார், ட்ரெண்டாகிறதுக்காக ஏப்பா அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு. இந்த படம் பார்க்கும்போது அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது தெரியும். அந்த வில்லன் கொடூர வில்லனாக இருக்கார் பெசன்னர் ரவி அவர்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அப்படின்ற ஒரு வசனத்தை திருப்பி சொல்லிட்டு வராரு. சூப்பர், வாழ்த்துக்கள். படத்தின் ஒளிப்பதிவாளர் பிரவீன் ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு ரொமான்ஸ் பார்க்கும்போது ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் எப்படி தெரியுமோ அந்த மாதிரி பக்கவாக இருக்குது. இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு உருப்படாத பசங்க எல்லாரும் இந்த ட்ரெண்டிங் படம் பார்த்து உருப்பிடுங்க அப்படின்ற அந்த கருத்தை தான் அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி போயிட்டுருக்கு. அதாவது கோயில்களில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து ஏன் கல்லூரி கட்டுறீங்க, பள்ளிக்கூடம் கட்டுறீங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, முன்னாள் முதலமைச்சர். அதுக்கு அந்த கருத்தை நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் ஒரு ட்ரெண்டிங்கான விஷயந்தான் இப்போ சொல்லியிருக்கிறாரு. என்னன்னாக்க ஒரு மிகப்பெரிய கட்சி அதிமுக கூட்டணி கூட சேரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த மிகப்பெரிய கட்சி வேறு எதுவும் இல்லைங்க, இந்த கூல் சுரேஷ் சிஎஸ்கே கட்சி தான் இன்றைக்கி ஏடிஎம்கே கூட கூட்டணியில் வரப்போகுது அப்படின்றத மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதோட 2026 எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் முதலமைச்சராகவும் கூல் சுரேஷ் துணை முதலமைச்சராகவும் ஆவார் அப்படின்றதுக்காக ஒரு விஷயந்தான் நினைக்கிறேன். தட்டு. அதே மாதிரி ட்ரெண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யாரும் என்னென்னோ வர பேசிட்டு போவாங்க. ஆனால் இந்த கூல் சுரேஷ் எப்பவுமே ட்ரெண்டிங்காக பேச மாட்டான். நான் பேசுகிறது தான் ட்ரெண்ட் ஆகுது. ட்ரெண்ட் ஆகணும்னு சொல்லி கூல் சுரேஷ் பேச மாட்டேன். நான் பேசுனதுக்கப்புறம் அது ட்ரெண்ட் ஆகுது. ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி, ரொம்ப மோசம்லாம் சொல்ல மாட்டேன், பட் ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். கொஞ்சம் அதாவது இப்போ உள்ள ட்ரெண்டிங்கான விஷயங்கள் யூடியூப்பாக இருக்கட்டும், யூடியூப்பில் நிறையா கப்புள்ஸ் வீடியோஸ் பார்த்துருப்போம், நிறைய சேலஞ்ச் வீடியோஸ் பார்த்துருப்போம், புரியுதுங்களா? அந்த சேலஞ்சுக்காகவும் கப்புள்ஸ்க்காகவும் எந்த அளவுக்கு இறங்குறாங்க, அதில் எந்த அளவுக்கு மூழ்கி போய் அதில் சம்பாரித்து பழகிட்ட எந்த அளவுக்கு மாறுறாங்கங்கிறது தான் படத்தோட கதை. இந்த படத்தோட கதை எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி எனக்கு கதை ஓரியன்டாக ஓகே, அதை டெவலப் பண்ண விதம் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை கொடுக்கல. ஏன் அப்படின்னா ஒரு கேமிங் ஷோ அப்படிங்கும்போது, அது ஒரு டார்க் கேம் அப்படிங்கும்போது அந்த கேமிங்கோட இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அது நல்லா நிறையா வரணும்னு நினைக்கிறேன். அது வரலையோ, எனக்கு அந்த ஃபீல் கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ரொம்ப நார்மலாக அந்த கேம் போடுற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இல்லை, அதனால லேகாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. செகண்ட் ஹாஃபோட கிளைமேக்ஸ் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதுதான் எனக்கு அந்த ஆக்சுவலி வந்து ஆல்ரெடி வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் நம்ம பார்த்துருக்கோம், குயிக் கேம்னு சொல்லிட்டு 2 சீசன் வந்துருச்சு. அதோட இன்ட்ரெஸ்டிங், அதோட கதையோட இதுங்கிற மாதிரி தான் இதுலேயும் வருது. பட் என்னென்னா அதில் கொடுத்த இன்ட்ரெஸ்டிங் அந்த கேமிங், இதில் அந்த இன்ட்ரெஸ்டிங் கேமிங் இல்லையோங்கிற ஃபீலாக இருக்குது. அவங்க 2 பேரோட ஆக்டிங் உண்மையிலே சூப்பர். எனக்கு இந்த படத்தில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுற காரணம் அதுதான். கதையோட கரு ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்க சொல்ல வந்த அந்த கருத்துமே ரொம்ப நல்ல கருத்து, ரொம்ப டிஃப்ரெண்ட், இப்போ உள்ள தேவையான கருத்து. கிளைமேக்ஸுமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. கலையரசன் அவர் சொல்லவே தேவையில்ல, செம்மையாக ஆக்ட் பண்ணுவார். இதுலேயுமே பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருந்தார். பட் எனக்கு அந்த கேமிங் மட்டும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. யூடியூப்பையும் கேமையும் சேர்த்து வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து யூடியூபருக்கு
கனெக்ட் ஆகுதா இல்லை வந்து கேம் விளையாடுறோம்? ஆக்சுவலி சிம்பிளாக ஒரே ஒரு விஷயந்தான், ரெண்டுக்கும் சேர்த்தே ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா, கேமிங் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் நிறைய பேர் போடுறாங்க. மொட்டை மாடியிலேருந்து குதிக்கிறது, திடீர்னு ஒரு கண்ணாடியை உடைக்கிறது, அந்த மாதிரிலாம். அது ஒரு சீனாக ஒன்று வரும். அதை தாண்டி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹீரோயினி ஒரே ஒரு சட்டை பட்டனை மட்டும் லைட்டாக கழட்டி விட்டு கிளாமராக டான்ஸ் ஆடும். லைட்டாக தான், அதுவும் அவ்வளோ இல்லைலாம் இருப்பாங்க. லைக்லாம் பார்த்தீங்கன்னா 50,000 தாண்டும். இதிலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுதுன்னு, அவங்க எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டோட டிஃப்ரென்சியேஷனும் தெளிவாக தான் சொல்லியிருக்காங்க. படம் பிடிச்சிருக்கா? அதான் சொன்னேன், ஒரு ஒன் டைம் வாட்சபிள், இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி தான் சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆடியன்ஸ் எல்லாருமே நல்லா ரிசீவ் பண்ணாங்க. என்னடா ட்ரெண்டிங்கு, என்ன பெரிய ஹீரோவும் இல்லை பெரிய ஹீரோயின் இல்லாத ஃபீலு. கலையரசனை நல்ல ஒரு ஆக்டராக எல்லாருக்கும் தெரியும். பட் அவர் ஹீரோவாக எத்தனை படம் வந்து அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, அவரோட ரோல்ஸ் அதோட பெட்டராக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. சார்பட்டா ஆகட்டும், இல்லை வந்து மெட்ராஸ் ஆகட்டும். ஸோ இந்த படத்தில் அவர் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சாகடிக்கிறதுக்குனே யூஸ் பண்ணுவாங்க கலையரசன். அந்த மாதிரி ஆர்டிஸ்ட், டேலண்டான ஆர்டிஸ்ட்லாம் நிறைய சீன் படம் ஃபுல்லாக வர மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் சூப்பராக அவரை யூஸ் பண்ணியிருக்காங்க. மொட்டை மாடி சீனில் டாப் நாச் நவுத்திட்டார் அந்த சீனை. படத்தோட மேக்கிங்லாம் டைரக்டர் சரியான நாலேஜ் இருக்கிற ஒரு டைரக்டர், அது எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. அண்டு ஷார்ட்ஸ் ஆகட்டும், ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும், ஸ்கிரிப்ட் ஆகட்டும், ஸ்கிரிப்ட் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. கேரக்டரைசேஷனும் நல்லா இருந்தது. மேக்கிங் சூப்பராக இருக்குது. சாம்சிஎஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லா ஆக்ட்ரஸும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே படத்தில் வந்து 2 பேர் தான் மெயின், பிரியாலயா அண்ட் கலையரசன். அது தவிர கேமர் இருப்பார். கேமர் ஃபேஸ் தெரியாது, பட் அவர் வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணார். ரொம்ப கேரி பண்ணி ஒரு பிக் பாஸ் ரேஞ்சுக்கு அவர் இருந்தார். அண்ட் அகெயின் ஸ்குவிட் கேமோட இன்ஸ்பிரேஷன், இந்த மாதிரி சில விஷயம் வந்து ரொம்ப மினிமல். அது வந்து அப்படி தான் அந்த எனக்கு தெரிஞ்சு அதுலேருந்து தான் கதையே எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்குவிட் கேமுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்காது பெருசாக. பிக் பாஸுங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லணும்னா, அது எப்படி ஹவுஸ்மேட்ஸ்குள்ளே வந்து மாற்றி ஒரு விஷயத்த வந்து வச்சு சண்டை மூட்டி விடுவாங்கங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே வந்து ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ இது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் இருக்கும். ஸோ கேமர் வந்து அந்த மாதிரி தான் செட்டே பண்ணியிருப்பார். ஸோ அப்போ இவங்க யார் விட்டு கொடுக்குறா, யார் வந்து ரொம்ப வந்து நான் ஜெயிக்கணும்னு செல்ஃபிஷாக இருக்காங்க, இந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் எடிட் பண்ணுறதுக்காக அது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அதனால தான் பிக் பாஸ்ன்னு சொன்னேன். ஏன்னா ஒருத்தர் பிக் பாஸ் அப்படின்னு பேசுவாங்க. இப்போ வந்து இதில் ஒரு சீனில் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு விஷ் பண்ணுறப்ப நான் சொல்லிட்டேன். அப்போ நான் ஒன்று கற்றுனேன், தேங்க்யூ பிக் பாஸ் அப்படின்னு கற்றுனேன். ஸோ அது வந்து அவர் அப்படி தான் பண்ணேன். பிக் பாஸில் அப்படி தான் ஒரு சீன். இது வந்து படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. பிக் பாஸ்க்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த ஒரு ஹாப்பி பர்த்டே சொன்னாலும் நான் பிக் பாஸ்ன்னு கலாச்சும் சும்மா ஜாலியாக சொல்கிறதுக்கு. ஏன்னா பிக் பாஸில் அப்படி தான் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ பிக் பாஸ் அப்படிம்பாங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு 2 சீன், மொட்டை மாடி சீன், கலையரசன் டாப் நாச் ஏற்கனவே சொல்லிட்டேன். 2 சீனில் வந்து டைரக்டரோட ஒரு வேல்யூஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த 2 சீன்லேயும் வல்காரிட்டிக்கும் ஆபாசத்துக்கும் நிறைய சான்ஸ் இருந்தது, ஸ்பேஸ் இருந்தது. அது டைரக்டர் அதை யூஸ் பண்ணாமல் பண்ணது வந்து எனக்கு பர்சனலி இது வந்து ஒரு பேடான விஷயத்த கூட ஒரு லைனில் ஒரு இதில் சொல்லலாம் அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக பிடிச்சது. ஏன்னா மெசேஜ் தான் இம்பார்ட்டன்ட். அதை வந்து எவ்வளோ வல்கராக வேணால் அவர் காமிச்சிருக்கலாம், பண்ணியிருக்கலாம், ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கலாம். ஆனால் அது என் வேல்யூ இல்லைங்கிற டைரக்டரும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, பிரியாவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. ட்ரெண்டிங் படம் வந்து படத்துக்கு ஏற்ற மாதிரி பேர் கரெக்டாக வச்சுருக்காங்க. ட்ரெண்டிங் தான் படம் தான் ட்ரெண்டிங். இப்போது மேக்கிங் வந்து அருமையாக பண்ணியிருக்கிறாங்க ப்ரோ. அது வந்து குறைய சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஆக்டிங் எல்லாம் அருமையாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து ஆமாம், கண்டிப்பாக அதை சொல்லி ஆகணும். அவங்க வந்து அவங்களுக்குள்ள புரிதல் வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. ஒரு கப்புள்ஸ்னால் இப்படி தான் அவங்க இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இதுதான் வந்து ட்ரெண்டிங். அதில் வந்து இந்தமாரி வீடியோலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வந்து கொண்டு இருக்காங்க. அதனால் நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கணும். ஏன்னா வந்து ஃபேமிலி பார்க்கணும், முக்கியமாக லவர்ஸ் வந்து பார்க்கணும், லவ் பண்ணுறவங்களாம் பார்க்கணும். கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்குள்ள புரிதல் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு நான் நம்புகிறேன். படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாவே இருக்குது.